ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி. குரு வந்து வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய கிரகம். ஒரு வருடம் முழுவதும் ஒரு ராசியில தான் சஞ்சரிப்பாரு. அதாவது குரு வந்து எல்லாருக்கும் தேவையான, அதாவது தேவையான என்ன, குருவோட காரகத்துவம். குரு தான் வந்து காசை கொடுக்கக்கூடிய கிரகம், தனக்காரகன்னு சொல்லுவோம். அதே மாதிரி புத்திரக்காரகன், குழந்தைய கொடுக்கக்கூடியது. அதாவது என்னென்ன அதாவது செல்வங்கள், அனைத்து செல்வங்களையும் குரு கிட்ட, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு கிட்ட இருக்கிற வர கதிர்வீச்சு நம்ம லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் பட்டம்னா பாக்கியம். குரு பார்க்கக்கூடிய இடங்கள், அது எல்லாமே வந்து வளர. குரு எந்த இடத்த பார்க்க, 2ஆம் இடத்தை பார்த்தாருன்னா தனம் நல்ல அளவுக்கு வரும், பொருள் நல்ல அளவுக்கு ஈட்டுவாங்க அவங்க. அதே மாதிரி 1, 5, 9 திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் உட்கார போது உங்க லக்னத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்களை குறிக்கக்கூடியது. அந்த 5ல் இருந்தாருன்னா உங்க லக்னத்தை பார்ப்பாரு. லக்னத்தை பார்த்தாருன்னா, லக்னம்னா நீங்க, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, அது எல்லாம் குரு பார்த்தாருன்னா அதெல்லாம் ஒரு படி உயரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கிடைக்கும். இப்போ குரு வந்து உச்சமடைய போறார். அதுதான் இந்த சிறப்பு. குரு பயிற்சியோட சிறப்பே அதான். கடகராசியில குரு வந்து உச்சமடைவார். ஒரு வருடத்துக்கு உச்சமான குரு வந்து 5, அதாவது அவருக்கு பார்வை, சிறப்பு பார்வைகள் வந்து 3 பார்வைகள், 5, 7, 9. இந்த 3 பார்வைகள் வந்து குருவோட பார்வைகள், சிறப்பு பார்வைகள்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் பார்வையா விருச்சக வீட்டை பார்ப்பாரு, அதாவது விருச்சக ராசியை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையா தன்னோட வீட்டை, தன்னோட ராசியை, மீன ராசிய குரு பார்ப்பாரு. இதுதான் வந்து தனி சிறப்பு. அந்த சனியை பார்ப்பாரு. மீனத்துல இப்ப சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவானை பார்க்கும்போது அந்த சனி வந்து ஏற்கனவே குரு வீட்டுல இருக்கிறதுனால அந்த அளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. மேற்கொண்டு அந்த குருவோட பார்வையை, உச்ச குருவோட பார்வையை வாங்கும்போது இன்னும் அந்த சனி பகவான் வந்து தன்னோட கெட்ட சக்தி, அதாவது ஒளிக்கதிர், சனி கிட்ட இருந்து வரக்கூடியது மனிதனுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் அந்த ஒளிக்கதிர் மூலியமா வருது. என்ன சனியோடதுன்னா மெதுவா, ஸ்லோவா, அதாவது சோம்பேறித்தனமா அந்த கதிர்வீச்சு, சனியோட கதிர்வீச்சு நமக்கு படும்போது சோர்வாக வந்து நம்ம உணர்வோம், சுறுசுறுப்பாக வந்து செயல்பட முடியாது. இன்னொன்று, சனியோட குணம் வந்து அதாவது தாமதம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து குள்ளநரித்தனம்னு சொல்லுவோம், வஞ்சக குணம், தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் வந்து சனியோட காரகத்துவம். இதெல்லாம் தான் வந்து சனி வந்து கொடுப்பாரு. அந்த காரகத்துவத்தெல்லாம் குறைச்சிப்பாரு சனி. இந்த குரு பார்வையினால, உச்ச குரு பார்வை இருக்கிறதுனால சனி வந்து தன்னோட ஆக்ரோஷத்தை குறைச்சிக்குப்பாரு. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியில நடக்கும். இப்ப இதனால என்னென்ன மற்ற ராசிக்காரங்கள்லாம், மற்ற 12 ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க, துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். கடகராசி நேயர்கள் எவருக்கும் வணக்கம். கடகராசியில இப்ப கடகராசியிலேயே குரு உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. ராசியிலேயே வந்து கடகராசியிலேயே குரு அடைகிறதுனால என்ன அப்படின்னா, ராசிங்கிறது
உங்களோட அந்தஸ்து, கௌரவம், மரியாதை அதெல்லாம் குறிக்கக்கூடிய அமைப்பு. இந்த ராசியிலே வந்து குரு உச்சமடைகிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை நல்லா இருக்கும். இன்னொன்னு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. உங்க ராசியில இருந்து 5ஆம் இடத்த 5ஆம் இடத்த வந்து குரு பார்க்கறதுனால 5ஆம் இடம் தான் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். அதிர்ஷ்டம் 5ஆம் இடம் வந்து அதிர்ஷ்டம், நல்ல சிந்தனை அதெல்லாம் இருக்கும். ஒரு ஐடியா கிடைக்குது. அதன் மூலியமா வந்து நீங்க உயர்வடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்ல. ஆனா கடகராசிக்காரங்க அஷ்டம தட்சணியினால ஒரு 2 வருஷமா ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்பதான் வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் இப்பதான் வந்து ரிலீஃப் ஆயிருக்காங்க. குழந்தை, அதாவது ரொம்ப நாளா குழந்தை இல்லை, அவங்களுக்கு எல்லாம் குழந்தையே கண்டிப்பா கொடுக்கக்கூடிய குரு வந்து உச்சமா இருந்து 5ஆம் பார்வையா பாக்குறதுனால குழந்தைகளை கண்டிப்பா கொடுப்பாரு. அவரோட காரகத்துவத்தை, அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. ரொம்ப நாளா வந்து நீங்க ஒரு துறையில இருக்கிறீங்க, நல்ல விதமா வந்து செயல்படுறீங்க, திறமைகள் இருக்குது, ஆனா அதிர்ஷ்டம் இல்லையே. திறமைகள் மட்டும் போதாதுல்ல, அதிர்ஷ்டமும் கைகூடி வந்தாதான் அவர் வந்து உயர முடியும். திறமைகள் இருந்தாலும் வாய்ப்புகள் கிடைக்கணும். அந்த வாய்ப்புகள் கண்டிப்பா வந்து கிடைக்கும். அந்த வாய்ப்பு தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். அதே மாதிரி குழந்தைகளால உங்களுக்கு வந்து நன்மைகள், குழந்தைகளால நீங்க வந்து பெருமை அடையக்கூடிய தன்மைகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் தான் காதலை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் சக்சஸ் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கும். காதல் அப்படின்ற அமைப்புகள்ல சக்சஸ் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அந்த காதலை வந்து பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் பாவகத்தை குரு 7ஆம் பார்வையா பாக்குறாரு. 7ஆம் பார்வையா பாக்குறதுனால கணவன் மனைவி, ஏற்கனவே இப்ப கடக ராசிக்காரங்க வந்து அஷ்டமத்து சனி நடந்ததுனால பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. பிரிவுகள் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்புகள்ல குரு வந்து உங்க 7ஆம் இடத்தை ராசிக்கு 7 பார்க்கும்போது அந்த இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து தீரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு அஷ்டம தட்சணினால கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். எப்ப முடியும் அப்படின்ற மாதிரி அமைப்புகள் இருந்தது. அதெல்லாம் வந்து சாதகமா, இன்னொன்னு தசாபுக்தி அடிப்படையிலையும் பார்க்கணும். அந்த சாதகமான நிலைகள் இருக்கா, இல்ல பிரிவுகள் ஏற்பட்டுருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னா, 2வது இப்ப பிரச்சனை இது இழுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப பிரச்சனைகள், அதாவது டிவோர்ஸ் கிடைக்கல, பிரச்சனைகளாவே இருக்குதுன்னா அது சரியாகக்கூடிய தன்மைகளை வந்து குரு கொடுப்பார் 7ஆம் இடத்தை பார்க்கறது. இன்னொன்னும் பிரச்சனைகள் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்னொரு எல்லாமே முடிஞ்சு, அதாவது டிவோர்ஸ் கிடைச்சி முடிச்சதுக்கு பிற்பாடு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு மறுமணம், திருமணம் அமையறதுக்கு உண்டான வேலைகள் வந்து குரு வந்து கொடுப்பாரு. அதன் பிறகு நண்பர்கள் ஸ்தானம் சொல்லுவோம் 7ஆம் இடத்தை. நண்பர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், நண்பர்கள் மூலியமா கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இன்னொன்னு நம்ம கூட தான் படிச்சவரு, நம்ம ஏதோ ஒரு உதவி கேட்குறோம், ரொம்ப நாளா பண்ணல, அவரு ஆனா வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு, நமக்கு நம்ம உதவி கேட்டோம் அவர் பண்ணவே இல்லையே அப்படின்ற ஒரு குறைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல வந்து தீரும். நண்பர்கள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணலாம். தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருந்திருந்த மனஸ்தானங்கள்லாம்
இப்ப தீரக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். நீங்க வந்து அவரை புரிஞ்சுப்பீங்க. அவர் வந்து உங்கள புரிஞ்சுப்பாரு. அந்த தன்மைகள்லாம் இப்ப வந்து உங்களுக்கு நல்ல நல்ல விதமா கைகூடி வரும். அதே மாரி உங்க ராசிக்கு 9ஆம் பார்வையா உங்க 9ஆம் இடத்த பார்ப்பாரு. குருவுக்கு சிறப்பு பார்வைகள் வந்து 5, 7, 9. 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். தந்தை ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தந்தையால அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். தந்தையோட சொத்து ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருந்ததுன்னா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து இப்ப கெடுத்துட்டு இருந்தாரு. அதாவது உங்க ராசிக்கு 9ல சனி இருக்கும்போது தந்தையோட உடல்நிலை தந்தையோட உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பாரு. தந்தையால் பிரிவு, இழப்பு அதெல்லாம் இருக்கும். தந்தையால் மனக்கசப்பு இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து இந்த குரு பார்வையினால 9ஆம் இடத்துல சனி தொல்லைகளை கொடுத்திருந்த தொல்லைகள்லாம் வந்து இந்த குரு பார்வையினால அந்த தொல்லைகள்லாம் குறையும். இப்ப 100% வந்து பிரச்சனைகளா இருக்குது அப்படின்னா அந்த உச்ச குரு, அதுவும் தன் ராசியை தானே பார்க்கறது தனி சிறப்பு. போன போன 1 வருட காலமா தனுசு ராசியை பார்த்துட்டு இருந்தாரு குரு. குரு வந்து தன்னோட தனுசு ராசியை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப மீன ராசி, அதுவும் அவரோட அவரோட ராசி தான். அதுவும் உச்சமாக்கி பார்க்கிறது வந்து ரொம்ப தனி சிறப்பு. அதனால சனி வந்து இருந்து அந்த 9ஆம் பாவகத்துல இருந்து தந்து கொண்டிருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த உச்ச குருனால அந்த பிரச்சனைகள்லாம் குறையும், சரியாகும். அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. எல்லா பாக்கியங்களும் திருமணம் ஆகலைன்னா அதுவும், அதாவது திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், சொத்து எல்லாமே பாக்கியங்கள் அனைத்தும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வந்து குரு பயிற்சினால அமையுங்க. நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை அடிப்படையில வச்சு தசாபுக்திகளை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.